labor variances going to be calculated for this sum. Okay, so we have to find out labor variance, labor rate variance, labor efficiency variance, mix variance, idle time variance, even labor yield variance or sub-usage variance. Here 4 hours were lost due to abnormal idle time. First I will explain this without abnormal idle time. In the sum abnormal idle time illen solittu the sum work out panikalam moda, then we will recalculate the same by including the abnormal idle time also. So in this illustration I skip that idle time. A group of workers consisting 30 men, 30 years of age, 15 females above 30 years of age, 10 youth aged between 20 to 30 are paid standard hourly rate as follows. 3 categories of employees irukkranga, male, female and youth. அவங்களுக்கு hourly rate கொடுத்திருக்காங்க. மொத்தம் எத்தனை மேல் இருக்காங்கன்னா 30, female 15 and youth 10. இது number of employees. In a normal working week of 40 hours, the group is expected to produce 2000 units of output. இந்த group எவ்வளவு produce பண்ணியிருக்க முடியும்னா 2000 units பண்ணியிருக்க முடியும். Normal working hours வந்து 14 சொல்லி இருக்கிறாங்க. அப்ப hours எவ்வளவு வரும் அப்படி சொன்னாக்க number of employees is multiplied with 40 per employee. ஒவ்வொரு எம்ப்ளாயும் 40 மணி நேரம். அந்த ஒர்க் ஷாப் வந்து 40 hours capacity. எவ்வளவு எம்ப்ளாயிஸ் ரெக்ரூட் பண்ணியிருக்கிறாங்களோ எல்லாருமே 40 மணி நேரம் அந்த வாரம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 30 into 40 போட்டிங்கன்னா this value be 1200, 600 and 400. 2200 hours அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது இன்புட்னு சொன்னால், இன்புட் ஹவர்ஸ்னு சொன்னால் அவுட்புட் எவ்வளவு வந்திருக்குன்னா 2000 யூனிட்ஸ் பண்ணியிருக்க முடியும். This is the standard. This is the standard. During a week, the group consisting of 40 males. இது ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட் இப்படி இருக்கும்னு சொன்னாங்க, பட் ஆக்சுவலா அந்த மாதிரி இல்லை. மேல் வந்து 40யும், மேல் 40யும், ஃபீமேல் 10ம், யூத் 5ம் இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லா 40 hours ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 1600 hours contributed by males and 400 hours contributed by female, 200 hours contributed by youth. 2200 hours work பண்ணதுக்கு கிடைச்ச அவுட்புட் வந்து only 1600 units. 1600 units. And இவங்களுடைய ஹார்லி ரேட் எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க ஆக்சுவல் ஹார்லி ரேட் மேலா இருந்தால் 70, ஃபீமேலா இருந்தால் 65 and யூத்தா இருந்தால் 30. This is the hourly rate. This is the hourly rate. Now, as the output given in the standard and output given in the actual is not equal, then we cannot compare. எப்ப கம்பேர் பண்ண முடியும்? ஸ்டாண்டர்டையும் ஆக்சுவலி எப்ப கம்பேர் பண்ண முடியும்? ரெண்டுடைய அவுட்புட்டும் சேமா இருக்கும்போது. ஒரு யூனிட் பண்றதுக்கு எனக்கு 10 ரூபாய் செலவாகுதுன்னா ஆக்சுவல் ஒரு யூனிட்டுக்கு என்ன செலவாச்சு? ஆக்சுவல் ஒரு யூனிட்டுக்கு 11 ரூபாய் செலவாயிருக்கு, 11 rupees. அப்ப we spend 1 rupee excess ன்னு அர்த்தம். ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய், ஆக்சுவல் வந்து 18 ரூபாய் 2 யூனிட்டுக்கு. ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? ஸ்டாண்டர்ட் இஸ் ஃபார் 1 யூனிட், ஆக்சுவல் இஸ் ஃபார் 2 யூனிட்ஸ். அப்ப டேட்டா கம்பேர் பண்ண முடியாது. ஸ்டாண்டர்ட் 1 யூனிட்டுக்கு பதிலா ஸ்டாண்டர்ட் ஃபார் த 2 யூனிட்ஸ் எவ்வளவு இருக்குன்னா ஒரு யூனிட் 10 ரூபாய், 2 யூனிட்டுக்கு 20 ரூபாய், ஆக்சுவல் பண்ணது 18 ரூபாய். அப்ப கம்பேர் பண்ணா 2 ரூபாய் கம்மியா தான் இருக்கு, ஃபேவரபிள் நம்ம முடிவு பண்ணலாம். சோ அப்ப இது given mix னு வெச்சுக்கலாம், இது given mix னு வெச்சுக்கலாம். So we know the format here. As per the format, so I'll write here male, female, youth. Input கடைசி வரது output. Standard hours எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க standard hours எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க that we have to calculate. ஏன்னா இதை எடுக்க முடியாது, இதை நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா இது 2000 யூனிட்டுக்குரிய இன்ஃபர்மேஷன். ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் 1600.
1600 யூனிட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 1600 யூனிட்டுக்கு எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்கணும், எவ்வளவு ஹார்ஸ் மெட்டீரியல் மேல் ஃபீமேல் யூத் ஒர்க் பண்ணி இருந்திருக்கணும் நம்ம கண்டுபிடிச்சாகணும். So we cannot use this, but given information can be considered as a mix given. இதை வந்து mix given ஆக வச்சுக்கலாம், otherwise named as standard mix. அதாவது 1200 மணி நேரம் மேலுடைய உழைப்பும் and 600 மணி நேரம் ஃபீமேலுடைய உழைப்பும் 400 மணி நேரம் யூத்தோடைய உழைப்பும் ஆக மொத்தம் 2200 மணி நேரம் இந்த டீமுடைய உழைப்பு இருந்தால் நம்மளுடைய அவுட்புட் எவ்வளவு இருந்திருக்கணும், 2000 இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. this is the standard, this is the standard. okay, what is the standard rate sir? standard rate எவ்வளவு அப்படின்னு சொன்னாக்க, standard rate மேலா இருந்தால் 80, ஃபீமேலா இருந்தால் 60, யூத்தா இருந்தால் 40. இது standard rates for different categories of employees. இப்ப standard hours standard rate multiply பண்ணிட்டோம்னா we'll get the standard cost, we'll get the standard cost. This is the standard cost. Now simultaneously I am going to calculate the actual information also. actual hours எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க 1600 மணி நேரங்கள் மேல் ஒர்க் பண்ணி இருக்காங்க, ஃபீமேல் ஒர்க் பண்ணது 400 மணி நேரங்கள், யூத் ஒர்க் பண்ணது 200 hours, 400 and 200 2200 hours ஒர்க் பண்ணி இருக்காங்க. அதுக்கு கிடைச்ச அவுட்புட் 1600. கொடுத்த இன்ஃபர்மேஷனை நம்மளோட யூசுவல் டேபிள்ல ஃபீட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ப்ரொசீட் பண்ண போறேன். அண்ட் இதுல வந்து ஆக்சுவல் ரேட் எவ்வளவு அப்படின்னு சொன்னாக்க, ஆக்சுவல் ரேட் பீயிங் 70, 65 and 30. 70 rupees will be payable for the male workers, 65 payable for the female workers, and 30 rupees is payable to youth workers. Right. So I think I have posted everything. Hereafter I no need to have the question anymore. எனக்கு இனிமேல் questions தேவையில்லை, தேவையான இன்ஃபர்மேஷன் போட்டாச்சு. இனிமேல் நான் சம்ம ப்ரொசீட் பண்ண போறேன். இதை டேபிள் வச்சு ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் இஸ் த ஸ்டாண்டர்ட் காஸ்ட். எவ்வளவு நேரம் நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த இன்புட்டா கொடுக்கறதுக்கு, ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயிஸுக்கு 1 ஹவருக்கு எவ்வளவு காஸ்ட் ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா that is what about the total cost is spent as per the standard. ஸ்டாண்டர்ட்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர் ரெக்கார்ட். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்டாண்டர்டையும் ஆக்சுவலி எப்ப கம்பேர் பண்ண முடியும் அப்படி சொன்னாக்க, the comparison is possible only these two are same. எது அவுட்புட் சேமா இருக்கணும், அவுட்புட் சேமா இருக்கணும், ஈக்குவல் அவுட்புட், ஈக்குவல் அவுட்புட். அப்ப 1600 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதாக இருந்தால் how many hours of men, female and youth could have been contributed னு பார்க்கிறோம். 2000 அவுட்புட் வரணும் அப்படி சொன்னாக்க 2200 will be the input னு சொல்றோம். அப்ப 1600 வரணும்னா எவ்வளவு இன்புட் இருந்திருக்கணும்? You can do the cross multiplication. 1600 into 2200 போட்டா எவ்வளவு வருதுங்க? 1760. 1760. So 1760 hours நீங்க இன்புட்டா கொடுத்திருந்தால் உங்களுக்கு 1600 யூனிட் வந்திருக்கும். சோ என்ன சொல்றாங்க, 1600 யூனிட்ஸ் நாங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறோம்ட்டு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் கேங் வந்து உங்கள்ட்ட சொல்றாங்க. நீங்க உடனே என்ன சொல்றீங்க, 1600 1600 அவுட்புட் வரணும்னா எங்களுடைய ப்ரீவியஸ் இயர் ரெக்கார்டோட கனெக்ட் பண்ணி பார்த்தா 1760 hours தான் நீங்க எடுத்திருக்கணும். நீங்க இப்ப எவ்வளவு நேரம் எடுத்திருக்கீங்க? 2200 hours எடுத்திருக்கீங்க. So you have taken excess hours, then you are inefficient. You are inefficient. If you are consuming more hours than the committed hours ன்னு சொன்னால் inefficient. எக்ஸாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் எழுதி முடிச்சீங்கன்னா என்ன பண்றது? ஆன்சர் ஷீட்டை வீட்டுக்கு எடுத்துட்டு வர வேண்டியதான், அடுத்த அட்டெம்ப்ட் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப இவர் inefficient சொல்றாங்க. 3 மணி நேரம் எக்ஸாம் 2 மணி நேரத்துல முடிச்சிட்டீங்க அப்படி சொன்னாக்க 2 மணி நேரம் என்ன சார், கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே பார்ப்போம், ஒன்றும் புரியாது, நாங்க 1/2 மணி நேரத்துல கொடுத்துட்டு வந்துருவோம் சார் எல்லாம் சொல்லுவீங்க. தட் இஸ் ஆல்சோ inefficient. சோ வேலையும் முடிச்சிருக்கணும், 3 hours முன்னாடியும் முடிச்சிருந்தால் மோர் எஃபிஷியன்ட் பேரு. இவங்க 1600 பண்ணேன்னு சொல்றாங்க. பட் நம்ம கணக்குப்படி 1600 யூனிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க 1760 1760 hours மட்டும் தான் நீங்க எடுத்திருக்கணும். பட் யூ ஹவ் டேக்கன் 2200. anyhow அந்த 1760 ஹவர்ஸ்ல மேல் எவ்வளவு இருக்கணும், ஃபீமேல் எவ்வளவு இருக்கணும், யூத் எவ்வளவு இருக்கணும், அந்த ப்ரொபோர்ஷனை இப்ப நான் கால்குலேட் பண்ண போறேன்.
2200ல 1200 இருந்து 2200ல 1200 இருக்கு அப்படினாக்க 1760 இருந்தால் அதுல மேல் எவ்வளவு இருக்கணும் அப்படினா you can do the cross multiplication 1760 into 1200 by 2200 போட்டீங்கன்னா எவ்வளவு வருது 960 okay 960 then 600 னா அதுல பாதி இல்லையா 480 this will be 320 அப்ப ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பீங் 960 மேல் hours 1 hourக்கு 18 னா 2 மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருது 76800 will be my cost for male employees and in case of female employees the cost being 28800 in case of youth the cost being 12800 and overall cost being 1,18,400 rupees 1,18,400 is the overall labor cost for 1600 units அப்படினா per unit என்ன காஸ்ட் வந்துச்சு அவுட்புட்க்கு 74 is the price or cost for labor for 1 unit of production ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு 74 ரூபாய் இருக்கு so we spend 74 rupees a gang male female youth இந்த hours contribute பண்ணாங்க இந்த ரேட்ல salary வாங்கி இருந்தால் 1,18,400 rupees wagesக்கு செலவு பண்ணிருப்போம் for producing 1600 னா ஒரு யூனிட்டுக்கு 74 ஆயிருக்கும் this is the standard previous year experience ல இருந்து இத நான் கண்டுபிடிச்சு வச்சிட்டேன் இப்ப actual என்ன நடந்துருக்குங்கறத பார்க்க போறோம் actual hours கண்டுபிடிச்சாச்சு actual rate கண்டுபிடிச்சாச்சு கொடுத்திருக்காங்க actual cost is you multiply these two so the value being 1,12,000 26,000 6,000 you multiply these two to get the actual cost so the actual cost எனக்கு எவ்வளவு செலவு இருக்கு அப்படி சொன்னாக்க 1,44,000 for manufacturing 1600 units okay 1600 units பண்றதுக்கு இந்த செலவு இருக்கு ஒரு யூனிட் அது தேவையில்லை இருந்தாலும் போட்டுக்கலாம் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக எவ்வளவு வருதுங்க 90 okay 74 ரூபாயில ஒரு யூனிட் மேனுஃபேக்சர் பண்றது பதிலா ஒரு யூனிட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு எனக்கு 90 ரூபீஸ் வந்திருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி inefficient தான் இந்த சம் ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்டாண்டர்ட்ல வந்து அவுட்புட்டும் ஆக்சுவல்ல வந்து அவுட்புட்டும் ஒண்ணா இருக்கணும் அப்படின்னா அந்த ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு மிக்சர் இருக்கணும் எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோம் கம்பேர் பண்ணியாச்சு now let's see the variances here one after one first being labor cost variance க்கு standard cost minus actual cost okay we have been given male female and youth male உடைய standard cost வந்து 76,800 but actually வந்து 1,12,000 எங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்டடீஸ் படி மேல் எம்ப்ளாயிஸ்க்கு 76,800 ரூபாய் செலவாயிருக்கும் ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இன்னும் அடிஷனல் மேல் மெம்பர்ஸ் சேர்த்ததுனால 1,12,000 செலவு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸஸா ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க தட் இஸ் அட்வர்ட்ஸ் ஃபார் அஸ் அதிகமா செலவு பண்ணியிருந்தால் அட்வர்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்தது அல்லது அது கீழே செலவு பண்ணியிருந்தால் ஃபேவரபிளா வந்திருக்கும் ஸோ இங்க வந்து அட்வர்ட்ஸ் பை 35,200 அட்வர்ட்ஸ் ஏன்னு யூஸ் பண்ணிக்கிறேன் கம்மியா செலவு பண்ணியிருந்தால் அது ஃபேவரபிள் அப்படின்னு நம்ம நேம் கொடுக்கலாம் we can name that being favorable similarly in case of female the standard cost being 28,800 and actual cost being 26,000 ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து you spend 2,800 lesser இல்லையா அப்ப இது வந்து favorable and youth வரும்போது 12,800 rupees standard cost this is the standard cost actual cost being 6,000 அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 6,800 being favorable ரெண்டுமே favorable ultimate என்ன வந்துச்சு பாருங்க மூணையும் ஆட் பண்ணுங்க 36 2500 25,600 செக் பண்ணுங்க கரெக்ட்டா ஓகே 25,600 being adverse அதாவது டைரக்டா இதுக்கும் உள்ள வித்தியாசம் 1,44,000 இது வந்து 1,18,400 மொத்தமா நம்ம பண்றதுக்கு 1,44,000 ரூபாய் வந்திருக்கு அதுல ஸ்டாண்டர்ட் வந்து 1,18,400 தான் எதிர்பார்த்தோம்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 25,600 being adverse
ஆனா இந்த அட்வர்ட்ஸுக்கு யார் காரணம், மேலா ஃபீமேலா யூத்தா அப்படின்னு பார்க்கும்போது மேல் 35,200 ஃபீமேல் இந்த யூத் வந்து 2,800 6,800 ஃபேவரபா வந்திருக்கு. மொத்தமா சேர்த்து எனக்கு எக்ஸஸ் செலவானது 25,600 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். So I have completed the labor cost variance. The next variance being usually rate variance. ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு நம்ம எவ்வளவு கொடுக்கலாம்னு நினைச்சோம்னா 80 rupees, பட் எவ்வளவு கொடுத்துருக்கிறோம் 70 rupees. அப்போ 10 ரூபாய் கம்மியா கொடுத்திருந்தால் ஃபேவரபிள் ஃபார் how many hours that 10 rupees is you paid lesser அப்படின்னு சொன்னாக்க ஆக்சுவல் hours ஆன 1600 க்கு. அதை நம்ம ஃபார்முலாவை போட்டு இங்க ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். Let's see here. Labor rate variance. Rate variance. What is the expected standard rate minus what is the actual rate? இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் எனக்கு ஃபேவரபிள் ஆர் அட்வர்ஸா இருக்க முடியும். மல்டிப்ளைட் வித் தி ஆக்சுவல் hours. Multiplied with the actual hours. So for male, female and youth. Male, female and youth. மேல் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு hours per hour கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க 80 60 40. 80 60 40. This will be the standard cost we expected. This is the actual cost we expected. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து will have payment to this extent. இதுக்கு வரைக்கும் நமக்கு இருக்கும். இதை நம்ம இப்ப ஹேண்டில் பண்ணலாம். So 80 minus 70 in the actual hours being 1,600 and the ultimate value being 16,000 favorable. நமக்கு cheaper இருக்கு. Female வரும்போது 60 standard rate, actual 65 5 rupees excess இருக்கு. That excess amount is paid for 400 actual hours of employment. அப்படின்னா 2,000 rupees எனக்கு ஜாஸ்தியா இருக்கு அட்வர்ட்ஸ். யூத் வரும்போது 40 rupees standard, actual வந்து 30 தான் கொடுத்திருக்கிறோம் favorable. This excess payment, sorry, underpayment or favorable payment will be applicable for 200 youth hours worked actually. அப்படின்னா 2,000 adverts. அப்ப இது ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா, இது மூணு ஆட் பண்ணீங்கன்னா you will end up with 16,000 favorable. 16,000 favorable. Is that okay? The next one being okay. அதான் கரெக்டா போட்டேனே கடைசி. ஓகே, நம்பர் மனசுல இருக்கு, அதை எழுதும்போது தப்பா எழுதிட்டேன். ஆனா எக்ஸாம்ல சொல்ல முடியாது. ஒரு பையனுக்கு அப்படி மார்க் குறைச்சு விட்டாங்க சார். அது மனசுல யோசிச்சு சார், போடும்போது போடல சார் அப்படின்னா, பிகாஸ் ஐ வாஸ் வென்ட் தட் இஷ்யூ அப் டு ரீவேல்யூவேஷன். அது வரைக்கும் போயிடுச்சு. அது பார்த்தா மார்க் போட மாட்டேன்ட்டாங்க. எப்படி போடுவாங்க? சரிதா? ஓகே, கிளியர். So you have to be double cautious in that. Right, thank you. Labor rate variance பிறகு we'll go for the labor efficiency variance. Efficiency அப்படிங்கறது எதை மீன் பண்ணி பார்க்க போறோம்? Hours taken. Hours taken. Standard hours நீங்க எவ்வளவு எடுத்துக்கணும், actual hours எவ்வளவு எடுத்துக்கிறீங்க, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் efficiencyல வரணும். Multiplied with the standard rate. Same for male, female and youth. So standard hours la நம்ம இத எடுத்துக்கலாம். actual hours இது multiplied with the standard rate. இந்த டேபிள் போட்டோம்னா அந்த டேபிள்ல இருந்து எடுத்து காப்பி பண்ணி போட்டா போதுமானது, ரொம்ப ஈஸியா இருக்கும். So standard hours being 960, 480, 320 and actual hours being 1600, 400, 200 and then the standard rate being 80, 60, 40. The first scenario, you consumed more hours. அப்படிங்கும்போது adverts, what is the answer? 51 200 adverts. Next 4,800 favorable. The next 120 into 40, 4,800 favorable. Ultimate answer being 41 6 அப்படியா adverts. அப்ப 41,600 ஐயும் 16,000 favorably add பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? labor cost variance you will get. So the labor cost variance cross verification, the labor cost variance is equal to
labor cost variance is equal to labor rate variance plus labor efficiency variance. Labor cost variance வரும்போது 25,600 adverse, labor rate variance வரும்போது 16,000 favorable, and labor efficiency variance 41,600 adverse. Hope you will get the value tallied. Now we have to go for further two more variances. Another mix and yield, gang composition அல்லது labor mix variance, ரெண்டுல எந்த நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். Let's see here. அதாவது actual input 2200 இருக்கு இல்லையா, அதே இன்புட்டுக்கு 2200 க்கு if we maintain the standard mix, எந்த mix? Standard mix. இந்த mix-ஐ maintain பண்ணா என்ன மாதிரி ரிசல்ட் வரும்? 2200ல 1200 மேலா இருக்கணும் இல்லையா? இவங்க 2200ல 1600 மேலுடைய காம்போசிஷன் அதிகப்படுத்திருக்கிறாங்க. மேல் ஃபீமேல் யூத் இந்த காம்போசிஷன் ஒர்க் பண்ணணும்னு சொன்னோம். they change the composition. அப்படி காம்போசிஷன் சேஞ்ச் பண்ணதுனால what is the cost, impact in the cost, what is the impact in the yield, ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். அதுல காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ண போறேன், இந்த 2200 as per the standard mixனா மேல் 1200 இருந்திருக்கணும், ஃபீமேல் 600 இருந்திருக்கணும், and யூத் 400 இருந்திருக்கணும், and அப்படி இருந்திருந்தால் அவுட்புட் 2000 கிடைச்சிருந்திருக்கும். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் அப்படி சொன்னாக்க நீங்க கவனிக்க வேண்டியது input should be equal. Okay, actual input standard mix மாதிரி பண்ணியிருந்தால் என்ன அவுட்புட் கிடைச்சிருக்கும்? 2200ல 1200 பேர் தான் மேலா இருக்கணும்னு சொன்னேன். ஆனா நீங்க 1600 மணி நேரம் மேலோடைய கான்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கீங்க. மிக்ஸை சேஞ்ச் பண்ணிட்டீங்க, ப்ரொபோர்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அப்படி ப்ரொபோர்ஷன் சேஞ்ச் ஆனதுனால செலவு ஏதாவது அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? மிக்ஸ் வேரியன்ஸ். அதனால ஈல்டுல வருமானத்துல டிஃபரன்ஸ் இருக்கா? அது ஈல்டு வேரியன்ஸ். So we are going to calculate these two here. The last column will be named as revised standard hours column. Revised standard hours. Let's see here. Labor mix variance. Labor mix variance. Labor mix variance, otherwise named as gang composition variance. Okay. RSH, revised standard hours minus actual hours, multiplied by standard rate. இந்த லேபர் மிக்ஸ் வேரியன்ஸும் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸும் ஒன்னா இருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம், SH க்கு பதிலா RSH. SH னா ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ்ல என்ன அர்த்தம்? ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் ஃபார் த ஆக்சுவல் அவுட்புட். ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் எவ்வளவு இருந்திருக்கணும்? ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஆக்சுவல் இன்புட் ஹார்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் படி இருந்தா எப்படி? ஆக்சுவல் இன்புட்டுக்கு இருந்தால் எப்படி இருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்றோம். So here for male, female and youth, RSH being this one, 1200, 600 and 400 being the RSH for different parties, 1200, 600 and 400. Actual hours here being this one, 1600, 400, 200. Standard rate being this one, 80, 60, 40. 80, 60, 40. What is the first scenario? 36,000 adverse. We spend 32,000 adverse. Here 12,000 favorable. Here 8,000 favorable. Now add up these three. 12,000 adverse. We don't stop here. The final variance being yield variance, labor yield variance. Okay, actual yield minus standard yield, and standard price
standard price of output per unit of output. இது ஸ்டாண்டர்ட் yield மைனஸ் ஆக்சுவல் yield கூட போடலாம், தப்பு இல்லை. பட் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது yield இல்லையா, நாம நினைச்சது காட்டிலும் yield ஜாஸ்தி வந்தா ஃபேவரபிள். காஸ்ட் வரும்போது நம்ம நினைச்சது காட்டிலும் ஜாஸ்தி வந்துச்சுன்னா அட்வர்ட்ஸ். 10,000 ரூபாய் அவங்க நினைச்சோம் 12,000 ரூபாய் ஆயிடுச்சுன்னா அன்ஃபேவரபிள், அட்வர்ட்ஸ் அதிகமாக செலவாயிடுச்சு. ஆனா 10,000 அவுட்புட் வரும்னு நினைச்ச இடத்துல 12,000 வந்துச்சுன்னா ஹாப்பி தானே. ஸோ அவுட்புட்ல பொறுத்த வரைக்கும் உல்டாவா சொல்லணும், டோன்ட் மிஸ் தட். ஸோ ஆக்சுவல் yield in this case is only 1,600. ஸ்டாண்டர்ட் yield வந்து 2,000. இந்த அளவுக்கு நீங்க இன்புட் கொடுத்திருந்தால் 2,000 வந்திருக்கணும். பட் உங்களுக்கு 1,600 தான் வந்திருக்கு. எவ்வளவு தான் வந்திருக்கு? 1,600. 2,000 வர வேண்டிய இடத்துல 1,600. 2,200 மணி நேரம் ஒர்க் பண்ணேன்னு சொல்றீங்க. 2,200 மணி நேரத்துக்கு 2,000 வந்திருக்கணுமே. ஆனா நீங்க 2,200க்கு 1,600 தான் பண்ணியிருக்கிறீங்க. அப்ப yield கம்மியா இருக்கு. அதனால ஒரு யூனிட்டுக்கு நமக்கு வர வேண்டிய 74 rupees is lost. ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு வருது? அவுட்புட்டோட வேல்யூ 74. You are getting that 74 lesser. So if you multiply this with 74, what is the ultimate value? 29,600 adverts. If you add up these two, then you will get the labor yield means mix variance. So labor mix variance வரும்போது, labor mix variance வரும்போது is equal to summation of these two. So the labor mix variance being 41,600 adverts. இப்போ இது ஒரு 12,000 adverts, இது ஒரு 29,600 adverts, ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா எவ்வளவு வருது? 41,600 adverts. So it is also matching. So without idle time, the variances what we have calculated for the labor is similar to the material variances only, provided in the hours details வந்து data கொடுக்க மாட்டாங்க. Number of employees, number of hours per week கொடுப்பாங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நீங்க hours கண்டுபிடிச்சிட்டு ப்ரொசீட் பண்ணணும். That one extra duty you have to perform here. Come on, make a note of it.